Hey hi guys, welcome to Peter Vlogs Tamil. நான் தான் உங்க பீட்டர் பிரசாந்த். இது பாத்தீங்கன்னா பல்சர் 150 2023 மாடல். பல்சர் 150க்கு வந்து கண்ட்ரோல் ஸ்விட்ச் வந்து சேஞ்ச் பண்ண சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. இதுக்கான ஃபுல் லென்த் வீடியோ வந்து நான் இது வரைக்கும் போட்டதில்ல. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட பல்சர் 150 பைக் இருக்கு. இந்த வண்டிக்கு வந்து நம்ம கண்ட்ரோல் ஸ்விட்ச் சேஞ்ச் பண்ண போறோம். இதோட ஃபுல் வயரிங்கை தான் பாத்தீங்கன்னா இந்த வீடியோல வந்து நம்ம இப்போ பார்க்க போறோம். அப்படியே நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்னென்ன பண்ணணும்னு சொல்றேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஹெட்லைட்டை டூம் வந்து நம்ம கழட்டணும். ஃபஸ்ட்டு இந்த வைசரில் வர போல்ட்டை கழட்டிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்க்ரூ வரும். இந்த ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 இந்த 4 ஸ்க்ரூ. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட் வரும். இந்த நம்பர் பிளேட் வரும். அதுக்கப்புறம் இது கீழே பார்த்தீங்கன்னா 10 mm போல்டு வருது பார்த்தீங்களா, இந்த 10 mm போல்டு. இப்போ நான் காமிச்ச எல்லா ஸ்க்ரூ போல்டு நட்டு எல்லாமே வந்து இப்போ கழட்டிடலாம். ஹெட்லைட் டூமோட இந்த ஃப்ரண்ட் மாஸ்க் பார்த்தீங்கன்னா நம்ம கழட்டிட்டோம். இப்போ இந்த இடம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுச்சா. இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக வாங்கிட்டு வந்த ஸ்விட்ச் பார்த்தீங்கன்னா இதுதான். இது பார்த்தீங்கன்னா இந்த எல்இடிலாம் ஒயிட் கலரில் தான் லைட் எரியும். இது பல்சர் 150யோட ஸ்விட்ச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 9 பின் சாக்கெட் ஒன்று வரும். இப்போ நம்ம அதை 9 பின் சாக்கெட்லாம் கழட்டிட்டோம். இதில் வந்து 9 பின் சாக்கெட் வரும். இப்போ 9 பின் சாக்கெட்டெல்லாம் கழட்டிட்டோம். 9 பின் சாக்கெட் ஒன்று, அதுக்கப்புறம் இந்த மாதிரி 2 பின் சாக்கெட் ஒன்று வரும். இது மட்டும் நமக்கு சேஞ்ச் ஆகாது. இது வந்து கில் சுவிட்ச் தான். இதை அப்படியே விட்டுறலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 8 கலர் ஒயர் வரும். ரெட்டு, பர்பிள், எல்லோவில் ப்ளூ கலர் கோடு போட்டது, அப்புறம் ரெட்டில் எல்லோ கலர் கோடு போட்டது, அப்புறம் பிளெயின் ப்ளூ, பிளாக்கில் எல்லோ கலர் கோடு, ப்ரௌனில் ஒயிட் கலர் கோடு, அப்புறம் பிளெயின் ப்ரௌனு. இந்த மாதிரி 8 கலர் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 3 கலர் ஒயரை மட்டும் தனியாக பிரிச்சிடலாம். எல்லோவில் ப்ளூ கலர் கோடு போட்ட ஒயரை மட்டும் பிரிச்சுட்டு இதிலேருந்து ஒரு அடிஷ்னலாக ஒரு ஒயர் பச்சை கலர் ஒயரை ஜாயின் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி. ஏன்னா ஒயர் கொஞ்சம் நமக்கு லென்த்தாக வேணுன்றதுக்காக இந்த எல்லோவில் ப்ளூ கலர் கோடு போட்ட ஒயருக்கு இந்த மாதிரி ஒரு பச்சை கலர் ஒயர் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த பர்பிள் கலர் ஒயரில் ஒயிட்டில் ப்ளூ கலர் கோடு போட்ட ஒயரை வந்து இந்த மாதிரி தனியாக எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிளெயின் ரெட் இருக்குது பார்த்தீங்களா, இது கூட ஒரு கருப்பு ஒயரு. இந்த துண்டு ஒயர் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கிங் லைட்டை வந்து ஆஃப் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கருப்பு ஒயர் வந்து 2 மீட்டருக்கு வரும். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சில் இருந்து அப்படியே இங்கே ரூட் பண்ணி நம்ம பேக் சைடு வந்து எடுத்துகிட்டு போனோம். அதுக்காக தான் இந்த 2 மீட்டர் ஒயரு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெட்டு கலர் ஒயரு துண்டு ஒயர் இது ஒன்று எடுத்திருக்கோம். இப்போ இந்த ஒயரை பார்த்தீங்கன்னா இந்த 2 மீட்டர் ஒயரும் அப்புறம் இந்த துண்டு ஒயரும் இது ரெண்டுமே சேர்த்து ஜாயின் பண்ணியிருக்கோம். சுவிட்சில் வர இந்த பிளெயின் ரெட்டும் இந்த துண்டு ஒயரும் ஜாயின் பண்ணியிருக்கோமா. இப்போ இதையும் வந்து நம்ம மேட்ச் பண்ணணும். இப்போது மேட்ச் பண்ணிடலாம். இப்போது ஸ்விட்சிலேருந்து வர இந்த பிளெயின் ரெட்டு கூட ஒரு துண்டு ஒயர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரெட் கலர் துண்டு ஒயரும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு 2 மீட்டர் ஒயரு, இந்த 3 ஒயரும் சேர்ந்து இந்த ஒரு ஒயரில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த புது கண்ட்ரோல் ஸ்விட்சோட ஸ்க்ரூவெல்லாம் கழட்டிட்டு நம்ம இந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ இந்த ஹெட்லைட் ஆன் ஆஃப் ஸ்விட்ச் இல்லாமல் இந்த ஸ்விட்ச் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து இப்போ கழட்டிடலாம். இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்க்ரூ வரும், முன்னாடி ஒரு ஸ்க்ரூ வரும். ரெண்டுமே கழட்டிட்டு ஆக்சிலேட்டர் கேபிளும் வந்து கழட்டிடலாம். பழைய ஸ்விட்ச் வந்து ஹேண்டில் பார்லேருந்து கழட்டிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 பின் சாக்கெட் வரும். ஆனால் இதில் வந்து 5 பின் தான் இருக்குது. 6 பின் சாக்கெட்டில் 5 பின் இந்த 5 ஒயரையும் வந்து ரிமூவ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு 2 பின் சாக்கெட் இருக்கும். இந்த ஒயிட்டை மட்டும் விட்டுருங்க, இது வேண்டாம். இதில் இருக்கிற சாக்கெட்டெல்லாம் வந்து நம்ம இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த புது ஸ்விட்சில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணலாம். இதை நான் வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இந்த சாக்கெட்டை வந்து கழட்டிட்டு இந்த எம்டி சாக்கெட் மட்டும் இதில் வந்து இன்சர்ட் பண்ணிட்டோம். இந்த எம்டி சாக்கெட் ஏன் இதில் இன்சர்ட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 5 கலர் ஒயர் வரும். இந்த 5 கலர் ஒயரும் பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக இன்சர்ட் பண்ண போகிறோம் பார்த்தீங்களா. அந்த ஒயரு புது ஸ்விட்சில் பார்த்தீங்கன்னா இந்த 5 ஒயரும் வந்து நம்ம கட் பண்ணாமல் வச்சுருந்துருப்போம். இந்த மாதிரி பின்னு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இந்த 5 பின்னு ஒயரையும் வந்து அது கலரோட இதில் வந்து நம்ம மேட்ச் பண்ண போகிறோம். கைஸ், புதுசாக வாங்கிட்டு வந்த ஸ்விட்ச் வந்து நம்ம இதில் மாட்டிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆன் ஆஃப் ஸ்விட்ச் வருது பார்த்தீங்களா. இப்போ இந்த ஸ்விட்சை வந்து இதில் நம்ம மாட்டிட்டோம். ஒயரை வந்து இப்படி ரூட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 5 பின் சாக்கெட் சொன்னோம் பார்த்தீங்களா, அதோட கலரோட மேட்ச் பண்ணிட்டோம். இந்த ஒயருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கலர் வரும். இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா ப்ளூ இருக்கா, அதுக்கு ஆப்போசிட் சைடு பார்த்தீங்கன்னா ப்ளூவு. இதில் பார்த்தீங்கன்னா ரெட்டில் எல்லோவா, அப்படியே அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரெட்டில் எல்லோ, அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா ப்ரௌனு, அதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து ப்ரௌனு. கலருக்கு ஏற்ற மாதிரி அப்படியே மேட்ச் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா 2 பின் சாக்கெட் வரும். இதில் வந்து நமக்கு வந்து புது ஒயர்லேருந்து இந்த ரெட்டில் ஒயிட் கலர் கோடு போட்ட ஒயர் வரும். பேலன்ஸ் இருக்கிறது இந்த ரெட்டில் க்ரீன் கலர் கோடு போட்ட ஒயர் பார்த்தீங்களா, அது வந்து ரிமூவ் பண்ணி பார்த்தீங்களா. அந்த ஸ்விட்சில் இருந்து இந்த ஒரு ஒயரை மட்டும் கட் பண்ணி
இந்த ஒயரோட இன்சுலேஷன் எடுத்து இந்த சாக்கெட்டோட ஜாயின் பண்ணிட்டிங்கன்னா இது வேலை முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் இந்த பர்பிள் கலர் ஒயர் வருது பார்த்தீங்களா, பர்பிள் கலர் ஒயரை வந்து ப்ளூ கலர் ஒயரோட எடுத்துகிட்டு வந்து அதை பார்த்தீங்கன்னா இதில் கீழே பார்த்தீங்கன்னா இந்த சாக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பெரிய சாக்கெட்டில் ஒரு பர்பிள் கலர் ஒயர் வரும். இந்த பர்பிளை வந்து இதிலேருந்து எடுத்துகிட்டு வந்த பர்பிள் கலர் ஒயரை வந்து இந்த ரெட் கலர் சாக்கெட்டில் வர பர்பிள் கலரோட ஒயரில் வந்து மேட்ச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த எல்லோவில் ப்ளூ கலர் கோடு போட்ட ஒயரை வந்து இதே சாக்கெட்டு அதுக்கு ஆப்போசிட்டு இந்த ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுலேருந்து தான் நம்ம ரிமூவ் பண்ணோம். அதில் வந்து நம்ம இந்த இது இருக்குது பாருங்கள், அதோட கலர் இங்கே இருக்குது. எல்லோவில் ப்ளூ கலர் கோடு போட்ட ஒயரோட மேட்ச் பண்ணிட்டோம். இந்த சைடுந்து நம்ம எந்த கலர் ஒயர் எடுத்துகிட்டு வரோமோ அதை வந்து இந்த சாக்கெட்டில் வர கலரோட வந்து நம்ம மேட்ச் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்விட்சிலேருந்து ரெட் எடுத்துகிட்டு வந்தோம் பார்த்தீங்களா, அதில் ஒரு ரெட்டை வந்து துண்டு ஒயர் ரெட்டு மாதிரி சொன்னோம் பார்த்தீங்களா, அது வந்து எடுத்துகிட்டு வந்து இந்த க்ரீன் கலர் 4 பின் சாக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து பிளைன் ரெட்டு வரும். இந்த மாதிரி நிறைய கலர் ரெட்டு இல்லாமல் இந்த மாதிரி பிளைன் ரெட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிளைன் ரெட்டோட மேட்ச் பண்ணிடணும். பேலன்ஸ் வந்து இந்த ஒரு ரெட் கலர் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெட் கலர் ஒயரை வந்து டிஸ்பிளே இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிஸ்பிளேயோட சாக்கெட் இது தான். இதில் வந்து ஒரு பிளைன் ரெட்டை வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம். இந்த சைடும் ஒரு ரெட்டு இருக்கும், 2 கலர் ஒயராக இருக்கும். அது பிளாக்கில் ரெட் கலர் கோடு போட்ட ஒயர் மாதிரி இருக்கும், அதை விட்டுருங்க. பிளைன் ரெட்டோட இந்த பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெட்டோட கனெக்ட் பண்ணிடணும். ப்ரோ அதுக்கப்புறம் அந்த 2 மீட்டர் ஒயர் வந்து இருக்குது, அது எங்கே ப்ரோன்னு கேட்டிங்கன்னா அது இங்கே தான் இருக்குது. அதை வந்து நம்ம பேக் சீட்டுக்காக ரூட் பண்ணி எடுத்துகிட்டு போனோம். அதை வந்து இந்த ஹெட்லைட் டூம் கீழே எடுத்துகிட்டு போய் பெட்ரோல் டேங்க்லேருந்து அப்படியே நம்ம பேக் சைடு எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போது ஃப்ரண்ட்டில் வந்து ஒயரிங் வந்து முடிஞ்சிருச்சு. அப்புறம் பேலன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் கலர் சாக்கெட் இருக்கும் பார்த்தீங்களா, இது வந்து வித்தியாசம் கிடையாது, இது வந்து கில் ஸ்விட்ச் தான். இதை வந்து அப்படியே ப்ளக் பண்ணிவிடுங்க. இப்போ இது வந்து எல்லாமே செட் பண்ணிடலாம். கைஸ் அந்த 2 மீட்டர் ஒயர் வருதுன்னு சொன்னால் பார்த்தீங்களா, அதை வந்து பெட்ரோல் டேங்க் வழியாக இப்படி ரூட் பண்ணி இதை வருது பார்த்தீங்களா ஒயர், அப்படியே இப்படி எடுத்து இதோட நம்ம வந்து இதோட கேப்பில் எடுத்து நம்ம இந்த இடத்துல கொண்டு வந்துட்டோம். இந்த 2 மீட்டர் ஒயரை வந்து எது ஆஃப் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இந்த பிரேக் லைட்டோட சாக்கெட்டு. இதில் வந்து இந்த பர்பிள் கலர் ஒயரும் அப்புறம் இந்த ஒரு ரெட் கலர் 2 பின் சாக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நம்பர் பிளேட்டோட சாக்கெட்டுன்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு பர்பிளும் இதில் ஒரு பர்பிளும் சேர்ந்து இந்த 2 மீட்டர் ஒயரோட ஜாயின் பண்ணிட்டோம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம பிரேக் லைட்டையும் நம்பர் பிளேட் லைட்டையும் வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒயர் வந்து ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வண்டி ஆன் பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த டிஸ்பிளேல ப்ளூ கலரில் லைட் எரியும், அப்புறம் ஆஃப் ஆகிடும். ஒரு வாட்டி நம்ம ஆஃப் பண்ணியிருக்கோமா, ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணும்போது அந்த ப்ளூ லைட் எரியும், ஒரு 2 செகண்டில் ஆஃப் ஆகிடும். இப்போ வந்து நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணலை, எந்த ஸ்விட்சும் வந்து நம்ம போடலை. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா எந்த லைட்டும் எரியல. இப்போ அதே மாதிரி பேக்லேயும் இப்போ எந்த லைட்டும் எரியலையா, ஆனால் வண்டி இப்போ வந்து ஆனில் இருக்குது. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம கில் ஸ்விட்ச் போட்டுட்டு ஃபியூல் இன்ஜெக்ஷன் மோட்டர் ஆன் ஆனதும் செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்விட்ச்சு இது பாருங்கள், ஃபஸ்ட்டு பார்க்கிங்கு இது வந்து ஒயிட்டு தான். லெஃப்ட்டு வந்து நமக்கு ஒயிட்டு வர மாதிரி ரைட்டும் வந்து ஒயிட்டு போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த மாடல் ஸ்விட்ச் வந்து நான் இந்த வண்டி கலெக்ட் பண்ணி வாங்கியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்விட்சை நம்ம போட்டோமா, ஃபஸ்ட்டு ஸ்விட்ச் போடும்போது இந்த ஒயிட் லைட் எரியும், டிஸ்பிளே லைட்டு, இந்த கண்ட்ரோல் ஸ்விட்ச் லைட் எல்லாமே எரியும். அப்புறம் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கிங் லைட்டும் எரியும். ஃபஸ்ட்டு இந்த ஸ்விட்ச் நம்ம போடும்போது நமக்கு எல்லா லைட்டும் எரியும். இப்போ நான் ஆஃப் பண்ணுறேன்னா ஆஃப் ஆகிடும். ஃபஸ்ட்டு ஸ்விட்ச் போட்டோடனே நமக்கு பார்க்கிங் லைட் எரியும், அப்புறம் பிரேக் லைட்டும் வந்து எரியும், நம்பர் பிளேட் லைட்டும் எரியும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஹெட்லைட் ஸ்விட்ச்சு, அடுத்த ஸ்விட்ச் நம்ம ஹெட்லைட் போடும்போது ஹெட்லைட் ஸ்விட்ச் எரியும். இங்கே பாருங்கள். அதுக்கப்புறம் அப்படியே ஹை பீம் பாசிங் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இப்போ இதுதான் வந்து நம்ம இந்த வண்டியில் வந்து ஒயரிங் வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஒரு BS6 வண்டி, புது வண்டி 2023 மாடல். இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா BS3 மாதிரி பண்ணியிருக்கோம். வண்டி வந்து என்னமோ BS6 புது வண்டி தான், ஆனால் ஒயரிங் வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணுறதால BS3 மாதிரி யூஸ் பண்ணலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த BS3ல வந்து இந்த டிஸ்பிளே லைட்லாம் எரியாது, ஆஃபில் தான் இருக்கும். அதனால் இந்த வண்டியை வந்து நம்ம இப்போ BS3 மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப நாளாக வந்து பல்சர் 150க்கு கண்ட்ரோல் சுவிட்சோட ஒயரிங் வீடியோ போடுங்கன்னாங்க. வண்டி வந்துருச்சு, உடனே போட்டுட்டேன். இதே மாதிரியே உங்கள் வண்டிக்கும் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா, பை பை.